இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரைட். இது எப்படி செஞ்சு பார்க்கணும்னு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா? எனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ கடகடன் இது வந்து பட்டாணி, இது வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மூணுமே வெட்டி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் கொஞ்சம், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, ஒரு தக்காளி, 2 மிளகா, இது வந்து ரம்பா இலை, இது வந்து புதினா, அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு, பட்டை, கல்பாசி, அப்புறம் அன்னாச்சி பூவு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு. ஓகேவா, இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வாங்க கடகடன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், இன்னொன்று எடுத்து வச்சிருந்தா மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். ஸோ அது இதாக இருக்குது, எலுமிச்சம்பழம். ஓகேவா, ஸோ கடகடன் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு செஞ்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்னோட பிளாக் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், சைடில் ஒரு பக்கத்தில் பாத்திரத்தில் நான் வந்து என்ன செஞ்சிருப்பேன், தண்ணி விட்டுருப்பேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதனால். அப்புறம் இதிலே வந்து நான் வந்து என்ன செஞ்சிருவேன்னா ஒரு கரண்டி எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். நெய் விட்டுருக்கேன். காலையிலே கொஞ்சம் பரபரப்புங்க, அதனால். ஸோ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவோம். இதோட ஸ்பைசஸ் உள்ள போட்டாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அவசரத்தில் வெட்டினதுனால கொஞ்சம் நீளமாக வெட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு காலையில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பரபரப்பில் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வச்சுருந்த மிளகாவும் ரம்பா இலை இருக்கும்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உடனே சொல்லுங்க, மிளகா வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம மிளகா வந்து வெடிக்கும், எனக்கு அது கொஞ்சம் பயம். பச்சை மிளகா வந்து டேரெக்டாக போட்டோன்னு கொஞ்சம் வெடிக்குமா, அதனால் இதோட சேர்த்து போடும்போது இல்லை கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லா வதங்கிடும். அதனால் நான் வந்து அப்படி போட்டுருக்கேன். இது கூட நம்மளோட காய்கள் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். இதில் ஈஸியாக வதக்குவோம். இது கூட வந்து நம்ம வச்சுருந்த பட்டாணி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் எல்லாம் ஒன் போல் ஈவனாக வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை எல்லாம் சேர்த்துட்டு இது கூட இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடுவோம். இது லேசாக வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் எல்லாம் வச்சுக்குவோம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். லேசாக வதக்கட்டும். கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து விட்டுருக்கேன்னா தயிர் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா தயிர் விட்டு, இல்லைன்னா லெமன் இருந்துச்சுன்னா லெமன் விட்டுக்கோங்க. நான் தயிர் விட்டுருக்கேன். லைட்டாக புளிப்பு பத்தலைன்னா நான் லெமன் விட்டுருக்கேன். சரி, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படி வச்சுருக்கேன். அதனால அது வதங்கட்டும். இது கூட வந்து மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இது கூட உப்பு, மிளகாவும் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதனால் இது கொஞ்சம் இதோடு சேர்த்து வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா இதெல்லாமே இப்போதெல்லாம் வேகணும்ல, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால்,
நான் பக்கத்தில் வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் விட்டுருவாங்க. சுடு தண்ணி தான் விட்டுறாங்க, பச்சை தண்ணி விடலை. ஒரு மாதிரி பச்சை தண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வெந்நீர் விடுங்க பக்கத்தில். ஸோ இப்போ நல்லா இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சிடுவோம்னா, நம்மளோட அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் நம்ம ஒரு ஆஃப் குக் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதனால் ஸோ அதையும் நான் வந்து என்ன செஞ்சு போட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் வந்து வேக வச்சு நல்லா உதிரியாக நல்லா வடிச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா நீளமாக இருக்கும். பாருங்கள், நல்லா நீளமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இதோட சேர்த்தோன்னா இதோடு சேர்த்து நல்லா குக் ஆயிடும். நான் ஒரு ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால இதில் இருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், கிளறி விட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வெந்து வரும். ஸோ நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் செஞ்சிடுவேன். இது இப்போ தம் போட்டு வேக வச்சுருவோம். நம்ம இப்போ நார்மலாக கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேக வேண்டியது இல்லையா. ஸோ இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நான் செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுறேன். போட்டுட்டு இந்த 2 நிமிஷத்துக்கு தம் வச்சுருவோம். செமையான நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஓகேவா. ஸோ இப்போ வாங்க இப்போ வந்து செஞ்சிடுறேன். கொஞ்சம் தம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டாச்சு. ஸோ நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. செம்ம வாசனை சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல உதிரியாக இருக்கும் நம்மளோட பிரியாணி. ஸோ வாங்க இப்போ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுங்க. சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி வித் ரைத்தா ரெடிங்க. ஸோ சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.